ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேவிஸ் குக்கிங் என்ற யூடியூப் சேனலுக்குள்ளே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வாங்க, நம்ம இன்றைக்கி பூசணிக்காய் பொரியல் செய்யலாம். மஞ்சள் பூசணிக்காய் வாங்கிட்டு வந்து அலசி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பாருங்கள், மஞ்சள் பூசணிக்காய் வாங்கிட்டு வந்து சின்ன சின்ன துண்டாக போட்டு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நல்லா கலராக இருக்குது பாருங்கள். வீட்டில் ஒரு தோட்டத்துலேருந்து வாங்கிட்டு வந்தேன். சூப்பராக இருக்குது. நம்ம இதை வந்து எப்படி பொரியல் பண்ணலான்னு பார்க்கலாம். அதனால் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டும் சேர்ந்து 1 ஸ்பூன் தான் இதை போட்டுடலாம். காஞ்ச மிளகா 2 சின்ன சின்ன சைஸு கிள்ளி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். கடுகுலாம் பொரிஞ்சிருச்சு. இப்போது வெங்காயம் ஒன்று அரிஞ்சிருக்கு, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை ஒரு கொத்து. வெங்காயம் வதங்கிடுச்சு. ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போ இதில் நம்ம இந்த பூசணிக்காயை போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கிடுச்சு. சில்லி பவுட்ரு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். சால்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் இது. நம்ம இதை அப்படியே போட்டுட்டு குடமிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடலாம். இது அளவு வந்து ஒரு 1/4 கிலோ பூசணிக்காய் தான் இது. அதனால் அதுக்கு அந்த மாதிரி நம்ம கார உப்பு போட்டு கிண்டி விட்ற வேண்டியதான். பண்ணி விட்டுருக்கேன். இது தண்ணி ஊற்றிடலாம். அதில் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றினா போதும். நல்லா கலந்துட்டு இதை அப்படியே மூடிடலாம். இது வேகத்துக்கு ஒரு 10 நிமிஷமாக தான் ஆகும். அதே சமயம் நல்லா கொலன்னு ஆகாத அளவுக்கு நம்ம அதை வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ திறந்துடலாம். கரெக்டாக வெந்துருச்சு பாருங்கள். பாருங்கள், நம்ம உடையுது, நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம வந்து இதில் தேங்காய் பூ போட்டுக்கலாம். ஒரு சில்லு தேங்காவை துருவி வச்சுருக்கேன், நம்ம அதை போட்டுக்கலாம். நம்ம வந்து சில பேர் வேர்க்கடலை போடுவாங்க. நான் இன்றைக்கி இது தான் போடுறேன், தேங்காய் தான். வேர்க்கடலையும் வறுத்துட்டு பொடி பண்ணி போடுவாங்க, அது ஒரு வாசனையாக இருக்கும். ரொம்ப ஈஸி தான் இது செய்கிறதுக்கு. நீங்களும் அந்த மாதிரி ஒரு வாட்டி செய்யுங்க. அவ்வளோதான். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள், பழன்னு இருக்குது. அதே சமயம் முழுசாக இருக்குது பாருங்கள். ஒரு பூசணிக்காயும் உடையில. நல்லா அதில் காரமும் இந்த கலரும் பார்க்குறதுக்கு நல்லா அருமையாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ஒரு டிஷ் தான். நல்லா ஒரு சாப்பாட்டுக்கும், தோசை இட்லி கூட இதை தொட்டுக்கலாம். சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம். வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.